வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் டு சமையல் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சமையல் ஃபேமிலி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணி வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதுவிதமாக நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா மஞ்சள் தண்ணியெலாம் போட்டு எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பாசுமதி அரிசி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு அரை முறி தேங்காய், அந்த தேங்காவை எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம், அதை அப்படியே உரித்து மிக்சியில் பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 100 ml வந்து தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு, ஒரு 3 பச்சை மிளகாய், மல்லி தேவையான அளவுக்கு, புதினா அதுவும் தேவையான அளவுக்கு. அடுத்தது வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மசாலா சேர்ந்த ஒரு மசாலா பாக்கெட்டு. வாங்க நம்ம இப்போது அதை வச்சு ஒரு புதுவிதமான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்காண்டியே ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு 100 ml அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துடலாம். நூறு ml சமையல் எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இது ரெண்டையும் ஒரே இதில் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆயில் சுட வச்சுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டை மசாலாவெல்லாம் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது மல்லி இலையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த புதினாவையும் ஆட் பண்ணிடலாம். இதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் வெங்காயம் பேஸ்ட்டு, இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம தக்காளியை சேர்த்துடலாம்.
இந்த தக்காளியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். பிறகு நல்ல கிரேவி சூப்பராக வந்துடுச்சு. இந்த பிரியாணிக்கு இந்த கிரேவி கிடைச்சா தான் வந்து நல்ல டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ரொம்ப கிரேவி நல்லா வரணும். அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி ஃபுல் கிரேவி வந்தால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எலுமிச்சம்பழம் இந்த ஜூஸ் மட்டும் நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் போதும். ஒரு எலுமிச்சம்பழம் போதுமானது. இதோட நம்ம இப்போ இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். நாலு டம்ளர் அளவுக்கு இந்த மட்டன் குக்கரில் வேக வச்ச தண்ணி எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம அந்த அரைச்சி எடுத்த தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம இப்போ பச்சை தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இப்போ வந்து தண்ணி வந்து வெறும் தண்ணி சேர்க்காம இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி, இந்த தேங்காய் பால் தண்ணி, இது எல்லாமே வந்து நம்ம அந்த தண்ணி டம்ளர் கணக்கு தான் நமக்கு. இந்த பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் தேங்காய் பாலும் அதையும் ஒரு கவுண்டில் தான் நம்ம ஊற்றிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் கணக்குக்கு தான் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பாசுமதி அரிசியை உள்ளே ஆட் பண்ணிடலாம். அரிசியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கிறணும். இதை கிண்டி விட்டுட்டு எடுக்கும்போது நல்ல உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பர். ஒரு 3/4 வாசி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை இப்படியே நம்ம கண்டினியூவாக அடுப்பில் விட்டோம்னா வந்து ரொம்ப குழஞ்சிரும். ஸோ நம்ம இது வந்து தம் போட்டுடலாம். இதை தம் போடுறதுக்கு வந்து ஒரு தோசைக்கல்லை வந்து நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஆவி வர வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஆவி ஹீட்டில் வந்து நமக்கு வந்து பிரியாணி நல்லா வெந்து வரும். குழையாமல் வெந்து வரும், பொலன்னு வரும். எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு இதை மூடி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மீதி இருக்கிறத அப்படியே வேக வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு வெயிட்டு, அதாவது கொஞ்சம் சுடுதண்ணி. இதை எதுக்காக நம்ம தம் போடுறோன்னா வந்து நம்ம அந்த அடுப்பு ஹீட்லேயே வச்சோம்னா அரிசி சீக்கிரமாக குழஞ்சிரும் செய்யும், அடி பிடிச்சிக்கும் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3/4 வாசி வேக்காட்டில் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு தம் போட்டோன்னா அடி பிடிக்கவும் செய்யாது, அரிசியும் நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்து நம்ம வெந்து வந்துடும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது, பொலன்னு இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் வந்து நம்ம தம் போட்டு வச்சுருக்கோம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாங்க. வாவ், சூப்பர். ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லா பொல 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 பொலன்னு இருக்கு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. குழையவே இல்லை, அரிசி உடையவும் செய்யலை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளவுதாங்க. பாருங்கள், நல்லா சூப்பரான நம்ம மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு வழக்கம் போல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஜாலியாக சமைங்க, ஃபேமிலியாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.